இந்த ஹெல்த்தியான ராகி ஆட்டா ஃபுல்கா பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கையால் கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு நல்லா ஸ்டிஃபான ஒரு மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவு பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இது மேலே ஃபுல்லாக அப்படியே தடவி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா ஊறி சாஃப்டாக வரும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு எடுத்து திரும்ப ஒரு வாட்டி நல்லா கையாலே நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணதுக்கப்புறமா மாவு வந்துட்டு ஈக்குவலாக பிரித்து வச்சிடலாம். இப்போ ஒன்றா எடுத்து நல்லா உருட்டி கொஞ்சமாக மைதா சேர்த்து நம்ம எப்பயும் எப்படி சப்பாத்தி உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா உருட்டினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப் உள்ள கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த மீதி சுற்றி இருக்கிற மாவு வந்துட்டு திரும்ப அந்த மாவு கூடயே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொட்டி போடுறப்ப சேர்த்துக்கோங்க. இப்போது நல்ல ஒரு தோசைக்கல்லை காய வச்சுட்டு அந்த கல்லில் ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தியை போட்டுடலாம். போட்டுட்டு 2 பக்கமும் வந்து திருப்பி போட்டு ஒரு சைடும் 30 செகண்ட் கணக்கு வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. இது திருப்பி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக அது வந்துட்டு உப்ப ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உப்ப ஆரம்பிக்கும் போது ஒரு கிச்சன் டவல் இல்லை ஒரு க்ளீனான ஒரு துணி வச்சு அப்படியே அதில் சப்பாத்தியில் வச்சு நல்லா அழுத்தி சுற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது உப்ப ஆரம்பிக்கும். கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே உப்ப ஆரம்பிக்கும் போது இதை தோசைக்கல்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி ஃபுல்கா போடுறதுக்கெல்லாம் ஒரு கிரிட்டை விற்கும் இல்லையா ஸ்டீலில், அதை தூக்கி அடுப்பில் வச்சு டைரெக்டாக வந்து அடுப்பு மேலே போட்டு இதை வேக வச்சுக்கலாம். நீங்கள் போட்ட உடனே வந்துட்டு இந்த நெருப்பு பட்டு இது ஆட்டோமேட்டிக்காக உப்பு ஆரம்பிச்சிடும். உப்புனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா பஃப்னு வரும். அவ்வளோதான். இது அப்படியே அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியதான். ரொம்ப நேரம் இதை போட்டு வைக்கக்கூடாது, அப்படியே தீஞ்சிரும். இல்லைனாக்கா அந்த ரொட்டி வந்து பிடிச்சிக்கும் நெருப்பில். ஸோ அது உப்புன உடனே எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலையும் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்கள் இந்த ஃபுல்கா போட்டு எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சப்போஸ் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா போட்டு எடுத்த உடனே அந்த சூட்டோடையே கொஞ்சமாக நெய் வந்துட்டு மேலே தடவி விட்டுருங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.